உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்க மேல கொண்டு போக முடியல அப்படின்னா மிக முக்கியமான 10 விஷயத்த நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த 10 விஷயம் தான் நாம இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு 100 கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்றாங்க அப்படின்னா ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா 22% கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதே நீங்க 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 50% கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சம் 50% தான் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜ்லையோ இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்டேஜ்லையோ இல்லை ஒரு சக்ஸஸ் ஸ்டேஜ்லையோ இருப்பாங்க. ஸோ இதை எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா மிக முக்கியமான 10 விஷயம் அதுதான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். முதல் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ. ஆமாங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் கூட காசு வச்சிருக்கலாம், இல்லை கடன் வாங்கியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கு, இல்லை எங்கேயாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே 10 லட்சத்தை கொண்டு போய் போட்டுறாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3.5 லட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் என்ன மாதிரியான சொல்யூஷனை சால்வ் பண்ணோம், இதையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் காசை கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் பல போராட்டங்களை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் சில பேர் வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக போராட்டம் எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட் அமௌண்ட்டை தூக்கி போடாமல் படிப்படியா என்ன தேவை மார்க்கெட்டுக்கு கொஞ்சமா. ஏன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எப்போ திரும்ப எடுக்க போகிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி திரும்ப நம்ம எடுக்க போகிறோம், இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதீங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ். நாட் ஓன்லி இனிஷியல் ஸ்டேஜுங்க, ஈவன் இப்போ நீங்கள் ஒரு சர்வைவல் மோடில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி மோடில் இருக்கீங்க, இல்லை ஒரு சக்ஸஸ் மோட்லேயே இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை நடத்த முடியும். ஸோ அடுத்தது 2வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கா சொல்ல போனோம்னா காதல்னு சொல்லலாம். என்னன்னா இது ஓவர் ரொமான்டிசைசிங் த பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பர்சனல் எமோஷன் இருக்கும். ஆமாம் சார், எனக்கு ஒரு பேஷன் இருக்குது சார், அதனால தான் ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் பேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் என்டிட்டி அப்படின்னு ரன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காரணத்துக்காக ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி சில ரூல்ஸ், சில ப்ரோட்டோகால்ஸ் நாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸை ரன் பண்ணுறதோ நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அந்த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த காரணத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை உங்களை எங்கே கொண்டு போய் விட போகுது, தென் மெட்ரிக்ஸ், அடுத்த 3 மாதத்துக்கு என்ன பிளான், அடுத்த 4 மாதத்துக்கு என்ன பிளான், அடுத்த 1 வருஷத்துக்கு என்ன பிளான், தென் ஃபினான்ஷியல்ஸ், அடுத்த 3 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட எனஃப் மணி இருக்கா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னேன் இல்லைங்களா, கேஷ் ஃப்ளோ, அது எல்லாமே நம்ம பிளான் பண்ணோம். இதையெல்லாம் தாண்டி நம்மளோட பிஸ்னஸில் ப்ராசஸஸ் இருக்கா. நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ண அது ஒரு சிஸ்டமாக மாறும். சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அஃப்கோர்ஸ் பேஷன் முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் அது பர்சனல் எமோஷன்ஸை இங்கே கொண்டு வராதிங்க. திஸ் இஸ் டோட்டலி பிஸ்னஸ். சிம்பிளாக சொல்ல போனால் தொழில் பண்ணுற இடத்துல தர்மத்தை பார்க்காதீங்க, தர்மம் பண்ணுற இடத்துல தொழிலை பார்க்காதீங்க. 3வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் மார்க்கெட்டுக்கு அது தேவையில்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம கஸ்டமர் யாரு, அவங்களோட நீட் என்ன, நீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது இல்லாமல் என் மேலே வாழ முடியாது, இது இல்லாமல் என் மேலே சாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் மக்களுக்கு தேவை, அதுக்கு நாம சொல்யூஷன் கொடுக்கணும். அதான் நீடு வேற, வாண்ட் வேற. வாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருந்தாலும் சமாளிக்கலாம், இல்லைனாலும் சமாளிக்கலாம். அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ப்ராடக்டோ நம்மளோட சர்வீஸோ உள்ள வரக்கூடாது. இல்லப்பா இதுதான் எனக்கு வேணும்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம பிராண்ட் முன்னாடி வந்து நிற்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸோட ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது நிறையா பேர் யாருமே பண்ணுறதில்ல. ஏதோ நாம் உருவாக்குறோம் ஒரு சில ப்ராடக்டை, இது மார்க்கெட்டுக்கு தேவைன்னு நினச்சி பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம கஸ்டமர் யார் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்களோட தேவைகள் என்ன அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஆமாங்க, ஒரு பிஸ்னஸ் நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட காம்படிட்டர்ஸ் யார், நம்மளைய சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் ஸ்டால்டாக இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கடையில் எத்தனை வாக்கின்ஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பில்லிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பண்ணி அதையெல்லாம் தாண்டி அதே மாதிரியான ப்ராடக்ட் அதே மாதிரியான சர்வீஸை கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதுதான் டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு 4 ரோடு இருக்குது, ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு, அந்த ஜங்ஷனை சுற்றி ஒரு 3 ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 4வது ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த 3 ஹோட்டல்ல என்னென்னலாம் ஃபேமஸ், மக்கள் எதுக்காக வராங்க, அப்போ அதோட சேர்ந்து நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா எப்படி நம்ம இழுக்கலாம், அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ஸோ காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு உங்கள் பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு சர்வீஸும் சேல் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம், கிரியேட்டிங் எ கம்பெனி நாட் அ பிராண்ட். அதாவது யார் வேணாலும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு ஜிஎஸ்டி வாங்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்லை எல்எல்சி, அது முக்கியம் கிடையாது. என்ன இன்டென்ஷன், உங்களோட எண்ணம் என்ன? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நான் ஸ்மார்ட் வணிகம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்னு ஏன் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் இதை வந்து நான் ஆரம்பித்தேன். இதில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் ஒரு தனித்துவத்தோடு உங்கள் இலக்கு பார்வையாளர்களின் சவால்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்வாக உங்களோட ப்ராடக்ட் அல்லது உங்களோட சர்வீஸை கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சின்ன மாற்றத்தோடு இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி மக்களோட எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் தகுந்த மாதிரி நாம மார்க்கெட்டிங் பண்ணினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த ஸ்மார்ட் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அதாவது உங்கள் இலக்கை எதிரொலிக்கும் வகையில் முறையான சந்தைப்படுத்தல் அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு சில ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு உள்ள நாம் மக்கள் வந்து கம்யூனிட்டியில் வரணும், வந்து நிறைய கற்றுக்கிட்டு நெட்வொர்க்கிங் பண்ணணும். நெட்வொர்க்கிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகலாம். திஸ் இஸ் வாட் த இன்டென்ஷன் இஸ். நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் எல்லாமே டிஜிட்டல் ஏஐ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. 6வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இல்லை, நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது பத்தாதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் விசிபிலிட்டி. உங்களோட கம்பெனி மக்கள் தேடுற இடத்துல விசிபிள் இருக்கா? உதாரணத்துக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க, உங்களோட கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் வரமா, இல்லை ஃபஸ்ட்டு வர வேண்டாம், அட்லீஸ்ட் 2, 3, 4 வரமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசிபிலிட்டி அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. யூ நீட் டு பில்ட் அத்தாரிட்டி. அதாவது இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னைய விட்டா வேற யாரும் இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூடியூப் வீடியோஸ் மூலிமா நம்ம தாராளமாக எஜுகேட் பண்ண முடியும். ஸோ அந்த அத்தாரிட்டியை நம்ம பில்ட் பண்ணணும், நம்பிக்கையும் வளர்த்தணும், நம்பகத்தன்மையும் வளர்த்தணும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிபிலிட்டி. அதாவது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கணும், நல்ல ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கணும், இல்லை ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட பண்ணினா மட்டும்தான் நம்ம
சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ வெறும் ப்ராடக்டோ வெறும் சர்வீஸோ நல்லதாக இருந்தால் பத்தாதுங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு பிராண்டிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த முடியும். 7வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் டு சேஞ்ச் ஆர் இன்னோவேட். அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட. அதாவது முதலே நான் சொன்ன மாதிரி அவங்களோட எண்ணங்கள் மாறிடுச்சு, அவங்களோட செயல்பாடுகள் மாறிடுச்சு, தொழில்நுட்பம் ரொம்பவே பிஸ்னஸ்குள்ள ஊடுருவி இருக்கு அப்படின்னா நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆக வேண்டும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா கோடாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தது, எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். வித் கேமரா தனியாக இருந்தது, தென் ரோல்ஸ் தனியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்க டிஜிட்டல் பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ பாருங்க அந்த கம்பெனி என்னாச்சுன்னே தெரியல. 2வது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நோக்கியா டச் ஸ்க்ரீன் பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. என்னாச்சு? இதெல்லாம் தான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள். ஸோ மார்க்கெட்டோட சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம புது புது விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். தேர் இஸ் நோ அதர் வே. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி இன்னோவேஷனோட நம்ம தாராளமாக கொண்டு வர முடியும். 8வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இக்னோரிங் இன்டர்னல் கம்பெனி கல்ச்சர். ஆமாங்க, என்னதான் நம்மளோட பிராண்ட் நம்மளோட பிஸ்னஸ் வெளியில் நல்லா போய்கிட்டு இருந்தாலும் இன்டர்னலாக நம்ம ஆஃபீஸுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஒரு நல்ல கலாச்சாரத்தை நம்ம உருவாக்குறோமா அவங்க கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு என்ன சூழ்நிலையில் வந்து ஒரு எம்ப்ளாயி அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களோட இலக்கு என்ன 5 வருஷத்தில், ஒரு நல்ல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செட் பண்ணி கொடுத்துருக்குறோமா, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறோமா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரைனிங் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோமா, நல்லா டெலிகேட் பண்ணணும். அதாவது ஒரே வேலையை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரே எம்ப்ளாயிஸுக்கிட்டேயே எல்லா வேலையும் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? நீட்டை நம்ம டெலிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த எம்ப்ளாயி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு நம்பிக்கையை வளர்த்தணும். ஸோ இதெல்லாம் மீறி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி கொடுக்கணும், காம்பன்சேஷன், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை நிறைய கம்பெனி தவற விட்டுறாங்க. 9வது பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டிங் தி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா தே ஆர் லுக்கிங் ஃபார் இம்மீடியேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேட்பாட் பண்ணிக்கலாம் 24/7. ஈவன் நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சேட்பாட் அவங்கள என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கும். இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில். ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ மூலிமா நம்ம கண்டிப்பாக 24/7 நம்ம கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கலாம். அதுதான் ஒரு ஹியூமன் டச்னு கூட சொல்லுவாங்க, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முந்திக்கிறோமோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க போய் வெளியில் சொல்லுவாங்க. அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இல்லைப்பா, இந்த ஒரு கம்பெனிக்கு இந்த ஒரு பிராண்டுக்கு நான் சில விஷயம் கேட்டேன், இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போயும் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். 11 மணிக்கு என்ன தான் அனுப்பிச்சாலும் காலையில் ஷார்ப்பாக 9லேருந்து 10க்குலாம் எனக்கு கால் வந்துருச்சு. ஆனால் என்ன விஷயம் நான் கேட்டனோ அதுவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. திஸ் இஸ் வாட் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 10வது பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் எ ரியல் மார்க்கெட்டிங் பிளான். ஆமாங்க, நம்ம வந்து என்ன வேணாலும் ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம், சர்வீஸ் ரெடி பண்ணலாம், அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டில் விசிபிள் ஆக போகிறோம் அதுக்கு பிளான் இருக்கா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது ஹவு ஆஃபன், அதாவது எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் மக்களுக்கு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மார்க்கெட்டில் வந்து ஒரு அட்டென்ஷனை கேப்சர் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் இருக்கா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையெல்லாம் தாண்டி நம்ம டிஜிட்டலில் பண்ண போகிறோமா இல்லை ட்ரெடிஷ்னல் வழியாக பண்ண போகிறோமா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் இல்லை, மார்க்கெட்டிங் பிளான் இல்லை அப்படின்னா ரொம்ப 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 சிரமம். இதையெல்லாம் தாண்டி 11வது மிக முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். இது நான் வெறும் 10 பில்லர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 11 ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கிங் தட் யூ நோ எவ்ரிதிங். அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மிக மிக தப்பான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு மார்க்கெட் நிறைய மாறிக்கிட்டு இருக்குங்க. நாம் எப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் டெய்லி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக
ரொம்ப 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 அது வந்து நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லைக் the more you learn the more you will earn அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கற்றுக்கிட்டே இருங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசில் இருந்து தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஸோ தீஸ் ஆர் த 10 pillars அண்ட் லாஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணும் அப்படிங்கிறது மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டின்னு நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களை மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் அந்த இதில் இருக்காங்க. ஸோ வாரந்தோறும் நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார்ஸ், ஒரு ஏஐ டூல்ஸோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். அது நீங்கள் கற்றுக்கலாம். தென் நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வரப்போகுது. இது இல்லாமல் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி காலும் நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் பிஸ்னஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்ககிட்ட நான் பிளான் தாராளமாக கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். see you in the next video.